ஆமா ஆமா அது திமுக அதாவது காங்கிரஸ் தொண்டர்களும் பேசுறாங்கல்ல. காங்கிரஸ் தொண்டர்களுடைய மனநிலையை அவர் ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாருமே விஜயோட தான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா திமுகல மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தல்ல போட்டியிடுறதுக்கான சான்ஸே இல்ல. அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து விஜய் கிட்ட போனா நிறைய சீட்டு கிடைக்கும், நல்லா மதிப்பாரு, நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நம்புறாங்க. அது ஒரு கேம்பிள், அது லாட்டரி டிக்கெட் வாங்குற மாதிரி தான். விழுந்தா கோடி, இல்லைன்னா தெருக்கோடி. இல்ல இப்போ வந்து விஜய் வந்து ஒரு கேம் ஃபேக்டரா இருக்கிறாரு, எக்ஸ் ஃபேக்டரா இருக்காருன்னா லாஸ்ட் டைம் பேசுனீங்க. இப்ப விஜய் என்ன ஃபேக்டர்ல இருக்கிறாரு இப்போ? இப்ப ஸ்லீப் மோட்ல இருக்காரு. என்ன எப்படி சொல்றீங்க? என்ன எலெக்ஷன் 2 மாசத்துல வருது, எவ்வளவு வேலை இருக்குது. மக்களை பார்க்கணும், அல்லது மக்கள் பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் அவங்க கட்சிக்காரங்களை